சென்னைக்கு கிழக்கு வடகிழக்கே 390 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வடக்கு நோக்கி நகர்ந்தது. இந்நிலையில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. ஆந்திர பிரதேசத்தின் மேற்கு மத்திய வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது. சென்னைக்கு கிழக்கு வடகிழக்கே சுமார் 390 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திற்கு தெற்கே 430 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒடிஷாவுக்கு தென்மேற்கில் 610 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி மாணவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேரன் மகாதேவி பகுதியைச் சேர்ந்த செல்லத்துரை மகன் மணிகண்டன். இவர் சென்னையில் உள்ள சட்டக்கல்லூரியில் படித்து வருகிறார். விடுமுறைக்கு சொந்த ஊரான சேரன் மகாதேவி வந்துள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி என்பவர் மணிகண்டனை கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த மணிகண்டன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கடந்த 1.5 வருடத்திற்கு முன்னர் கோடரங்குளம் பகுதியைச் சேர்ந்த சிவராமன் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டதாகவும், இக்கொலையில் மணிகண்டனின் நெருங்கிய உறவினருக்கு தொடர்பு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து மணிகண்டனை சிவராமனின் உறவினரான மாயாண்டி கத்தியால் குத்தியதும் தெரியவந்துள்ளது.